ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து தயிர் வச்சு ஒரு டிஃபரெண்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கர்ட் புட்டிங். இதுக்கு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். அதை வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு ஃபில்டர் அடியில வச்சுட்டு அது மேல ஒரு கிளாத் போட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. நமக்கு இதுல இருக்க எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வெளியில வரணும். அப்பதான் நமக்கு நல்ல திக்கான ஒரு தயிர் கிடைக்கும். அடியில ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தண்ணி எல்லாம் வெளியில வரதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 hours பக்கம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். எக்ஸஸ் தண்ணி எல்லாமே அந்த பாத்திரத்துல விழுந்துட்டு இருக்கும். தயிரும் நல்லா திக்காயிடும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறதுனால. இப்போ எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு இன்னும் எக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்க. தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிழிஞ்சு கையில எடுத்துடுங்க. ஃபுல்லா தண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல திக்கா தண்ணியே இல்லாம எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணி எல்லாமே வடிகட்டி வந்துருச்சு. இப்ப இதை வந்து நம்ம ஒரு பவுல்ல வந்து மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு திக்கா சாஃப்டா இருக்கு தயிர். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு ஒரு சின்ன கப்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க. அந்த பால்ல வந்து குங்குமப்பூ ஒரு 4 இல்லைன்னா 5 பீஸ் போட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சிருங்க. அது ஊறிட்டு இருக்கட்டும். நமக்கு லாஸ்டா தேவைப்படும் இந்த பால். இப்போ இந்த தயிரை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் திரித்திரியா இருக்கும். அது மாதிரி இல்லாம நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கோசரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கண்டென்ஸ்டு மில்க்ல வந்து சுகர் இருக்கறனால சுகர் தனியா ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தா பாலை வந்து ஊத்திடலாம். குங்குமப்பூ பால் போட்டு ஊற வச்ச பாலை வந்து ஊத்திடலாம். ஊத்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் போதும். பால் ரொம்ப தேவையில்லை. நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தயிர்
பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஸ்வீட் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது திக்காக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம் இதை. அதுக்கு ஒரு சின்ன சின்ன கப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. கப்பு, டம்ளர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக, சைடில் எல்லா சைட்லேயும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளராக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கப்பாக இருந்தாலும் ஓகே. அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சிருக்க தயிரை வந்து இதுல போட்டுடலாம். போடுறப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு போடுங்க. டம்ளரா இருந்தாலும் சரி, கப்பா இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு ஆவியில வேகிறப்போ இன்னும் மேல வரும் இது. அதனால ரொம்ப அதிகமா போடாதீங்க. 3/4 கப் அளவுக்கு போடுங்க. எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆவியில வேக வச்சு எடுத்துடலாம். நீங்க இட்லி பாத்திரத்துல போட்டு வச்சாலும் சரி, இல்ல அப்படின்னா நான் வந்து ஒரு பேன்ல வந்து அடியில தண்ணி ஊற்றி அதுல அப்படியே டைரக்டா வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சாலும் ஓகே. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல வெந்துடும் நமக்கு நல்லா. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. நம்ம 3/4 கப் தான் ஊத்தணும், ஃபுல்லா வந்துருச்சு. பாருங்க இப்பவே நல்லா எடுக்க வருது. நமக்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு சூடு வந்து லைட்டா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 1 hour பக்கம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுங்க. அப்பதான் நமக்கு நல்லா திக்கா கிடைக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 hour கழிச்சு எடுத்துடலாம். ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துட்டு சைட்ல எல்லாம் லைட்டா கத்தில இது பண்ணிட்டு நம்ம அப்படியே கவுத்திட்டோம் அப்படின்னா வந்துடும் நமக்கு. மேல லைட்டா தட்டி விடுங்க. வந்துருச்சு. கர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெக்கரேஷனுக்கு சும்மா மேல வந்து முந்திரி போட்டுக்கிறேன். அதுக்கு மேல திராட்சை போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சுவையான கர்ட் புட்டிங், ரொம்ப சிம்பிளான கர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கப்ல இருக்கிறத பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுவும் நல்லா டக்குன்னு விழுந்துருச்சு.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எப்படி வருதுன்ட்டு. நல்லா திக்காக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.